செமூரில் ஒரு இந்திய தம்பதி தங்க இடமின்றி கடந்த 2 வாரங்களாக காருக்குள்ளேயே தங்கியிருக்கும் அவலம் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஒரு காலை இழந்த மாற்றுத்திறனாளியான 55 வயது செல்வம் முனியாண்டி, அவரின் 56 வயது மனைவி லட்சுமி நாராயணன் ஆகியோரே அவர்களாவர். இவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. செல்வம் முன்பு லாரி ஓட்டுநராக வேலை செய்து வந்தார். 2 சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்ததால் 5 வருடங்களுக்கு முன்பே இருந்த வேலையும் போய்விட்டது. துப்புரவு பணியாளராக வேலை செய்து வந்த மனைவி கணவரை பராமரிக்க வேண்டி அவரும் வேலையிலிருந்து நின்றுவிட்டார். அவருக்கும் ஆஸ்மா நோய் வேறு. வாடகை வீட்டில் தங்கும் அளவுக்கு இருவருக்கும் வருமானம் கிடையாது. இந்நிலையில் தங்க வீடில்லாமல் கொஞ்ச காலம் ஆதரவற்ற இல்லத்தில் தங்கியிருந்த இருவரும் அங்கிருந்து வெளியேறிவிட்டனர். சுங்கைசிப்புட் செல்லும் வழியில் செமூர் பாக் தமா அம்மாஸ் அருகே இந்த 2 வாரங்களாக காருக்குள்ளேயே தங்கியுள்ள இருவரும் வருவோர் போவோரின் கரிசனத்தில் நாட்களை ஓட்டுகின்றனர். அப்படி உதவியவர்களில் சோமசுந்தரம் என்பவரும் ஒருவர் ஆவார். வழிப்போக்கர்கள் அவ்வப்போது உணவு வாங்கி கொடுப்பதும் சிலர் செலவுக்கு பணம் கொடுப்பதுமாக இருந்தாலும் தங்க இடமில்லாமல் இருப்பது இவர்களுக்கு பாதுகாப்பானதாக இல்லை. எனவே குடியிருக்க நிரந்தரமாக ஒரு வீட்டை பார்த்து கொடுக்குமாறு இத்தம்பதி பொதுமக்கள் அல்லது அரசு தரப்பின் உதவியை நாடுகின்றனர். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.